Hey hi guys, welcome to my YouTube channel. நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணதே இல்லை. இது என்னோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. ஜஸ்ட் இது ட்ரை தான், பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு. இன்றைக்கி ஆக்சுவலி நான் உங்களுக்காக என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனை காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போடலாம். எப்போவுமே முக்கியமான ஒன்று, இது போட்டால் ஜஸ்ட் உங்களோட ஹேர்ஸ் எல்லாம் குட்டி குட்டி பெரிய பெரிய ஹேர்ஸ்லாம் முன்னாடி வராது. அதுக்காக தான் நம்ம இதை போடுறோம். ஓகே, நான் ஹேர் ரிமூவ் பண்ண பஞ்சாரஸ் அலோவேரா ஜெல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். உங்களுக்கு இதுலேயே நிறையா ஃப்ளேவர்ஸ் கூட இருக்குது, நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பஞ்சாரஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போது எனக்கு எங்கெல்லாம் ஹேர்ஸ் இருக்கோ நான் அங்கே மட்டும் அப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல நிறையா ஹேர்ஸ் இருக்கும், அங்கே கொஞ்சம். தென் இந்த இடத்துல கொஞ்சம் ஹேர்ஸ் இருக்கும், அங்கே கொஞ்சம். அப்புறமா இங்கே கொஞ்சம். மோஸ்ட்டாக எனக்கு குட்டி குட்டி ஹேருங்கெல்லாம் அதிகம், ஸோ நான் அதெல்லாம் எடுக்க மாட்டேன். அப்புறம் இந்த ஐப்ரோஸ்க்கு மேலே கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஸோ இது என்னோட கார்மெசியோட லேசர். ஸோ நான் இதை வச்சு ஜஸ்ட் ஜென்டலாக பார்க்குறீங்களா, ஜஸ்ட் ஜென்டலாக நீங்கள் பண்ணாவே அது அழகாக உங்களோட எக்ஸஸ் ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது யூஸ் பண்ணனால நம்மளுக்கு எப்போவுமே திருப்பி திருப்பி நம்மளுக்கு ஹேர் க்ரோ ஆகும் அப்போல்லாம் இல்லை. ஒன்ஸ் நான் இதை எடுக்கும் போது எனக்கு மேக்ஸிமம் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் வரைக்கும் ஹேர் க்ரோத் இருக்காது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்ககிட்ட ஹேர் எதுவும் இந்த பக்கம் இருக்காது. ஸோ சேம் ப்ராசஸில் அப்படியே இது இங்கே வச்சு இங்கே இருக்க முடியலாம் கொஞ்சம் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இதே மாதிரி எனக்கு என்னோட ஹைப்ரோவுக்கு மேலே நிறைய ஹேர் இருக்குது. நான் இன்னும் ஆக்சுவலி த்ரெட்டிங் பண்ணலாமே, அதனால லைட்டாக ஹேர் க்ரோத் இருக்குது. ஸோ நான் லைட்டாக இங்கே இருக்க ஹேர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் ரொம்பலாம் ரிமூவ் பண்ணல. ஏன்னா எனக்கு ஐப்ரோ எனக்கே நான் எடுக்கிறதுக்கு எனக்கு பயன்றதை விட அந்த ஷேப் கரெக்டாக வராதோ அப்படின்றதுக்கு ஒன்று இருக்குது. ஸோ அதனால நான் நானாக எனக்கு த்ரெட்டிங் பண்ண மாட்டேன். இந்த லேசர்லேயும் நான் எடுக்க மாட்டேன். ஸோ நான் எப்போவுமே பார்லர் தான் போயிடுவேன். ஜஸ்ட் எக்ஸஸ் ஹேர் மட்டும் அப்பப்போ ரிமூவ் பண்ணிடுவேன். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி டிஷ்யூ வச்சு உங்களோட இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. இங்கேயும் க்ளீன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி இது ஒரு கூலிங் ஜெல். நம்ம இதை ஜஸ்ட் ஒரு கூலிங் ஜெல்லும் மூஞ்சி ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒன்றும் ஆகாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு மூஞ்சி ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான். ஸோ இது அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு மூஞ்சில் எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்காது. சப்போஸ் எங்கேயாவது கட்டு விழுந்துருச்சுன்னா கூட எரிச்சல் அந்த மாதிரி இருக்காது. எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபேஸில் ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போகிறோம்னா, என்கிட்ட ஒரு மாஸ்க் ரொம்ப நாளாக இருக்குது, நான் யூஸே பண்ணவே இல்லை. ஸோ அதை இன்றைக்காவது யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேஷியல் மாஸ்க். ஸோ ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி ஸ்கின் கேரு இதெல்லாம் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். இப்போ தான் சரி இதெல்லாம் பண்ணுவோம், அப்போ தான் நம்ம மூஞ்சி கொஞ்சமாவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலி என்னோடய ஸ்கின் கொஞ்சம் டார்க்கு தான். ஆனால் கொஞ்சம் இந்த சன்ஸ்க்ரீன்
அப்புறம் மாய்ஸ்சரைசர், தென் கொஞ்சமாக ஸ்கின் கேர், இந்த மாதிரி பண்ணனால ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் பிரைட்னஸ்க்காக தான். இதை போட்டால் கலர் ஆயிடுவீங்க அப்போல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஃபேக்கு. ஸோ நான் அப்பப்போ என் ஸ்கின்னை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிப்பேன், கொஞ்சம். பட் என் மூஞ்சிலையும் நிறையா பிம்பிள்லாம் வரும், பயங்கரமாக வரும் வந்துட்டு. அதெல்லாம் இப்படி தான் கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணி மெயின்டைன் பண்ணுவேன். என் அம்மா எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, மூஞ்சிக்கு ஏதாவது போடுடி, கடலை மாவு அந்த மாதிரி ஏதாவது போடுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் கேட்கவே இல்லை சின்ன வயசில். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஆனால் இப்போ தான் புரியுது, இதெல்லாம் அப்போவே போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணியிருந்தா நம்மளும் கொஞ்சம் பளபளன்னு ஆயிருப்போம் அப்படின்னு நினைப்பேன். எப்போவுமே அம்மா சொல்கிறத கேட்கணும். இதை அப்படியே இப்படி எடுத்து ஸோ இது ஜஸ்ட்டு ரொம்பலாம் வைக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சா மட்டும் போதும். ரொம்ப நேரம் வைக்காதீங்க. நம்ம மக்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேஷியல் மாஸ்க் வாங்கிட்டு வந்தாங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி வைப்பாங்க. ஆனால் அப்படி இதை வைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இந்த பேக்லேயே பார்த்துருந்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ் மட்டும் வைங்க, போதும். 15 minutes later. பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து ஆஃப்டர் 15 மினிட்ஸ் வந்து, ஸோ என்கிட்ட இந்த இது இருக்குது, இதை வச்சு ஜஸ்ட்டு ஜென்டிலாக மசாஜ் பண்ணலாம். மசாஜ் ஆக்சுவலி இதில் இப்படி பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்குது, சின்ன வயசுலலாம் குழந்தைங்களுக்கு அந்த தள்ளுற வண்டி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஜாலியாக இப்படி தள்ளிட்டு போகிற மாதிரி. நான் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இந்த மாஸ்க் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இது ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். கிட்ட நான் ஒன்று சொல்லணும், எனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது மூஞ்சே கேவலமாக இருக்குது, உனக்கு எதுக்கிட்டே மேக்கப் அப்படின்னு. மேக்கப் வந்து ஆக்சுவலி நம்ம அழகாக இருக்கிறதுக்காக பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை வந்து எடுத்து வெளியே காமிக்கிறதுக்காக தான் மேக்கப் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே நம்மளோட ஸ்கின்னை, நம்மளோட ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு தான் ஸ்கின் கேர், ஹேர் கேர் பண்ணுறோம், கரெக்டாக? ஆனால் இந்த மக்கள் நம்ம மூஞ்சை பார்த்து கேவலமாக பேசுகிறோம், ஆயிரம் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஜஸ்ட் டேப் பண்ணி எடுத்தா போதும். ஆக்சுவலாக என்னை விட ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு அதை உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்க. என் ஃபேஸ் பாருங்க, க்யூட்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் முல்தானி மெட்டி. இன்னும் கொஞ்சம் முல்தானி மெட்டி இருக்கு, ஸோ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். இது என்னோட பவுல், இது என்னோட ப்ரஷ். மிக்ஸ் பண்ணிடலாமா? நம்ம ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டால் போதும். என்னோடய ஃபேஸுக்கு இவ்வளோ போதும். ஸோ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி, என்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லாத காரணத்தினால் நான் இதை யூஸ் பண்ணுகிறேன். கலக் அப்ளை பண்ணிடலாமா? கலக்கியாச்சு. ஆக்சுவலாக இந்த முல்தானி மெட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நம்ம கொஞ்சமாக எடுத்தாவே அந்த பேஸ்ட் வந்து நிறைய வரும். அதனால் நம்ம கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி சாட்டர்டேனால ஃப்ரீயாக இருக்கும். இதே ஆஃபீஸ் போனால் இந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. ஸோ சாட்டர்டே, அதுவும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோமா,
ஜாலியாக நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் நான். ஆக்சுவலி வேலை பார்க்கல. என்ன மாதிரி கண்டிப்பாக வேலை பார்க்காம யாராவது இருந்தால் என்னோட கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து ஜாலியாக நம்ம வேலைகளை பார்த்துட்டு வேலை பார்க்காம இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். என் உசுர நீதானே எனக்கெல்லாம். 15 minutes later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு ட்ரையாக இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா ஸோ எனக்கு இது இந்த அளவுக்கு போதும். ஸோ நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணலாமா? வாஷ் பண்ணும்போது நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, மடன்னு மூஞ்சில் தண்ணி போட்டு டக்குன்னு அது கலைப்பாங்க. ஸோ நம்ம எப்போவுமே ஸ்கின் கேர் பண்ணும்போது அதை அப்படி கலைக்கக்கூடாது. ஸோ ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்து இதை கலைக்கணும். ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணி வந்து அதை வந்து உங்களோட அந்த ஃபேஷியல் பேக்கை வந்து எடுங்க. போட்டு ரொம்ப தேய்ச்சி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ கொஞ்சமாக எடுத்து லைட்டாக டச் பண்ணிங்கன்னாவே இது ஃபுல்லாக அப்படியே அழகாக வந்துடும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வருது. ஸோ லைட்டாக தண்ணி தொட்டு நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அது ரிமூவ் ஆகுதுன்னு. ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணலாம் வேணும்ட்டு இல்லை, அழகாக நீங்கள் இப்படி மசாஜ் பண்ண அது அழகாக ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் பாருங்கள். இப்போ முல்தானி மிட்டியை தான் எடுத்துகிட்டு போகிறேன். கொஞ்சம் ஃபேஸ் லைட்டாக ப்ரைட்டாக இருக்குல்ல. என் ஃபேஸ் சாஃப்டாக இருந்துச்சுங்க பாருங்கள். கேமராவுக்கு முன்னாடி வந்து காமிக்கிறேன் பாருங்கள் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. இதுதான் என்னோடய ஃபேஸ். ஃபேஸு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்குன்னு முல்தானி மெட்டி போட்டோடனே நம்ம வெள்ளையாயிருவோம் அப்போல்லாம் கேட்டிங்கன்னா வெள்ளையெல்லாம் ஆக மாட்டோம். ஜஸ்ட் உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்னஸ் கொடுக்கும், அவ்வளோதான். இதே மாதிரி ஸ்கின் கேரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஸ்கின் கேர். லிப்பு ட்ரை ஆன மாதிரி இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் லிப் பாம் போட்டுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் மை ஸ்கின் கேர். ஸோ அப்படியே நம்ம என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனுக்கு மூவ் ஆயிடலாமா? ஸோ அதுக்கு நம்ம இதை ரிமூவ் பண்ணணும். இந்த பூனைக்குட்டியை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி நல்லா என் தலைக்கு ஃபுல்லாக ஆயில் வச்சுட்டேன். ஆயில் நேற்றே வச்சுட்டு நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ என் தலைக்கு கொஞ்சமாக மசாஜ் கொடுக்கணும். ஓகே, மசாஜர் ஒன்று இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை மசாஜர். ஆக்சுவலாக இந்த மசாஜரை வச்சு நமக்கே பண்ணுறதோட மற்றவங்க பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். தூங்கிடுவேன், நான்லாம் தூங்கிடுவேன். பாருங்க, நம்ம பண்ணும்போதே எனக்கு தூக்கமாக வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு லாட்டாக தலையை வச்சு இப்படி மசாஜ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்த மசாஜ் பண்ணுறதுனால உங்களோட பிளட் சர்க்குலேஷன்லாம் சூப்பராக இருக்கும் அந்த தலையில். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டு ஜஸ்ட்டு மசாஜ் பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு யாராவது பண்ணி விட்டால் நான் நல்லா தூங்கிடுவேன், அப்படி இருக்கு. தூக்கம் வருது இதை பண்ண பட் நல்லா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ மசாஜ் பண்ணியாச்சு.
ஃப்ளேக் சீட் ஓட ஒரு ஜெல் இருக்குது. அதை நான் தலைக்கு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஸோ இந்த ஃப்ளேக் சீட் ஜெல்லை இப்போ நம்ம தலைக்கு அப்ளை பண்ண போகிறோம். அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு போய் நல்லா தலைக்கு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம். நல்லா இப்படி அப்ளை பண்ணுங்க. பாருங்க, தலையில் அப்ளை பண்ணவனே அந்த இது அப்படியே அந்த ஜெல்லு போட்ட மாதிரியே இல்லை, அது அப்படியே காணாமல் போயிடுது தலையிலேருந்து. இது ரொம்ப நல்லது தலைக்கு. உங்களுக்கு தலையில் கூலிங்காக இருக்கும், நல்லா இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளேக் சீடோட ஜெல் அப்ளை பண்ணுறது தலைக்கு அவ்வளோ நல்லது. ஸோ நல்லா உங்கள் ஹேரை பார்ட்டிஷன் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, உங்களோட ட்ரெஸ்லலாம் பார்த்துக்கோங்க, ட்ரெஸ்லலாம் ஆகிடப்போகுது. இது என்ன பிரச்சனை தெரியுமா? ட்ரெஸ்ஸில் ஆயிடுச்சுன்னா ட்ரெஸ்ஸை நல்லா கையில் போட்டு துவைச்சா மட்டும்தான் இது போகும். பார்த்துக்கோங்க, ட்ரெஸ்ஸில் ஆகாத மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ஓல்டு டிஷர்ட், ஓல்டு ட்ரெஸ்ஸு, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஆனால் பரவாயில்ல அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ இது அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு இது கொஞ்சம் லைட்டாக ஒரு 15 மினிட்ஸ் காயணும். பார்த்தீங்களா எப்படி அப்ளை ஆகிருக்குன்ட்டு? ஸோ இது ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் காஞ்சால் போதும். எல்லா நாளும் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எல்லா நாளும் பண்ண மாட்டேன். எல்லா வீக்கும் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லா வீக்கும் நான் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இது பண்ணால் போதும். ஐயோ எனக்கு முடிய நிறையா வளரணும், நல்லா அடர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் பண்ணிவிட்டு வாரம்லாம் பண்ணாதீங்க. மந்த்லி ஒன்ஸ் போதும். ஓகே, ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் காய விட்டுட்டு அப்புறமா நம்ம போய் குளிச்சிடலாம். ஓகே, பாய். 1 hour later. ஓகே, ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். லுக் அட் மை ஹேர். என் ஹேர் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குது. ஸோ இன்னொன்று சொல்லணும்னா உங்களோட ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லைக்கான கிளிக் பண்ணிட்டு போங்க. பாய் காய்ஸ்.